இது 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே அதற்கான அவங்க எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான ஊருக்கான வடிவமைப்பு. அது எனது வடிவமைப்பின்படி ஒவ்வொரு ஊராக மக்கள் குடியேறும்போது ஒரு ஊருக்குன்னு கட்டுப்பாடுலாம் இருக்குது. திருமணத்திற்கு பின்பு கணவன் தனது மனைவியின் கூட்டு குடும்பத்திற்கு சென்று வாழ வேண்டும். இப்போ ஒரு ஊரில் இருக்கிற ஒரு ஆண் இன்னொரு ஊரை சேர்ந்த ஒரு பெண்ணை மணக்கும்போது திருமணத்திற்கு பின் அந்த ஆண் தனது மனைவி இருக்கிற அந்த கூட்டு குடும்பம் இருக்குல்ல, அந்த கூட்டு குடும்பம் எந்த ஊரில் இருக்கோ அந்த ஊருக்கு போய் வாழ்வான். தனது ஊரிலிருந்து வெளியேறி தனது மனைவி வசிக்கிற இன்னொரு ஊரில் உள்ள அந்த கூட்டு குடும்பம், மனைவிக்கு சொந்தமான அந்த கூட்டு குடும்பத்தில் போய் அவன் தனது திருமண வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்வான். அப்படி இருக்கும்போது அவன் இறந்து போகிறான். கடைசி காலத்தில் மனைவியோடு தான் இருப்பான், குடும்பம் நடத்திறான், அப்புறம் மனைவியோடு தான் இருப்பான். கடைசி காலத்தில் இறந்து போகும்போது அவனது உடலை எங்கே புதைப்பது? அவனுடைய அம்மா ஊருக்கு எடுத்துகிட்டு போகணுமா? ஏன்னா அவன் பிறந்த ஊர் வேறு ஒரு ஊர். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவனது அம்மாவின் ஊருக்கு, அதாவது அவன் பிறந்த ஊருக்கு அவனது இறந்த உடல் எடுத்து செல்லப்படுமா? அல்லது அவன் அவனது புகுந்த ஊரான அவனது மனைவி ஊர் வேறொரு ஊர், அந்த ஊரில் தான் இப்போ வாழ்ந்துட்டுருக்கான். வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவன் இறந்துட்டான். அப்போ அவனது உடலை எங்கே புதைப்பது, எங்கே அடக்கம் செய்வது? அப்படின்னா அது அவன் மனைவி எந்த ஊரில் வாழ்ந்தாரோ அந்த ஊர் தான் அவனுக்கு சொந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு, மனைவிக்கு சொந்தமான அந்த கூட்டு குடும்பம் இருக்குல்ல, அது எந்த ஊரில் இருக்கோ அந்த ஊரில் தான் அந்த மனைவியின் கணவனையும் அவன் இறந்த பிறகு அடக்கம் செய்ய வேண்டும். ஒருவேளை ஒரு கணவனோட ஊரும் ஒரு மனைவி பிறந்த ஊரும் ஒரே ஊராக இருக்குது. ஒரே ஊரில் இருக்கிற உள்ளூரில் இருக்கிற ஒரு பெண்ணை ஒரு ஆண் திருமணம் செய்து கொண்டான். அப்போ திருமணத்திற்கு பின்பு அந்த ஆண் தனது தாயரோட கூட்டு குடும்பத்திலிருந்து வெளியேறி தனது மனைவியின் கூட்டு குடும்பத்திற்கு சென்று வாழ்கிறான். இந்நிலையில் அவன் இறக்கும் தருணத்தில் அவன் பிறந்த ஊரும் அவனது மனைவி பிறந்த ஊரும் இரண்டும் ஒரே ஊராக இருக்கிறது. புகுந்த வீடும் பிறந்த வீடும் ரெண்டும் ஒரே ஊரில் இருக்கிறதுனால அந்த ஆண் இறந்த பிறகு அந்த ஆணின் பிறந்த ஊர்லேயே புதைப்பதில் எந்த வித குழப்பமும் இல்லை. அதே நேரத்தில் ஒரு ஆண் பிறந்தது ஒரு ஊரில் பிறக்கிறான். அவன் இன்னொரு ஊரில் உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும்போது அந்த ஆண் கடைசி காலத்தில் இறந்து போகும்போது அவனை எங்கே புதைப்பது, எங்கே அடக்கம் செய்வது? அப்படின்னா அவனது மனைவி ஊரில் தான். ஏன்னா அவன் மனைவியோடு தான் போய் வாழ்கிறான். அதன் பிறகு அந்த கணவனுக்கு அவனது மனைவியின் ஊர் தான் சொந்த ஊர். அதனால் மனைவியின் ஊரில் தான் இவனை அடக்கம் பண்ணணும். மனைவி எந்த ஊரில் பிறந்தாரோ அந்த ஊரில் தான் இவனும் போய் வாழ்கிறான். திருமணத்திற்கு பின்பு வாழ்ந்து பிள்ளை குட்டிகளை பெற்றுக்கொண்டு குடும்பம் நடத்தி கடைசியில் வயது முதுமை காரணமாக இறந்து போகிற தருணத்தில் அவனை புதைப்பதற்காக அவனது உடலை அவன் பிறந்த ஊருக்கு தூக்கி கொண்டு செல்லக்கூடாது. அவன் எந்த ஊரில் திருமணம் செய்து கொண்டு குடும்ப வாழ்க்கையை நடத்தினானோ அந்த ஊரில்தான் அவனது மனைவியோடு அவன் வாழும் பட்சத்தில் அவன் மனைவிக்கு சொந்தமான அந்த ஊரில்தான் அந்த கணவனையும் அடக்கம் செய்ய வேண்டும் இறந்த பிறகு.